Hi everyone. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 12th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸோட ஃபர்ஸ்ட் மிட்டமோட क्वेश्चन பேப்பர் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மிட்டம் 2025. சோ அதோட மாடல் தான். இப்போ இந்த क्वेश्चन பேப்பர் பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமா வருங்க. சில டைம் சில டிஸ்ட்ரிக்ட் 50 மார்க் கேட்பாங்க, சில டிஸ்ட்ரிக்ட் 35 மார்க் கேட்பாங்க. சோ 35 இருந்தா பிரச்சனை இல்ல. 50 மார்க்கா இருந்தா உங்களுக்கு வந்து ஒரு 2 மார்க் ஒரு 3 மார்க் எக்ஸ்ட்ராவா கேட்பாங்க and plus ஒரு 5 மார்க் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க. மூணு லெசன் சொல்லிருக்காங்க. சோ ரொம்ப ஈஸி தான். 1 மார்க் கண்டிப்பா 10 வந்துரும். புக் பேக் தான் கேட்பாங்க. ஒரு 8 எண்ணம் புக் பேக்கா இருக்கும், 2 எண்ணம் புக் இன்னா இருக்கும். பாத்துக்கோங்க. and இதுல பாருங்க என்னன்னா 3 மார்க் அப்படிங்க 2 மார்க் கேட்டிருக்காங்கன்னா ஸ்டேட் காஸ்லா and லைட்டிங் தண்டர். இது பாருங்க இந்த क्वेश्चन யாருமே படிச்சிருக்க மாட்டீங்க. மரத்துக்கு கீழ இருக்க சேஃபா இல்ல கார்க்குள்ள இருக்க சேஃபான்னு கேக்குறாங்க. பஸ்க்குள்ள இருக்க சேஃபான்னு கேக்குறாங்க. ஏன்னு கேக்குறாங்க. சோ இது ஃபர்ஸ்ட் லெசன். டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் செகண்ட் லெசன். கிர்ச்சாஃப் செகண்ட் லா ஈஸி. ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் எல்லாமே லா தான் கேட்டிருக்காங்க தேர்ட் லெசன். அதுக்கு அப்புறம் 3 * 3 9. 3 மார்க்ல வந்து லாரன்ஸ் ஃபோர்ஸ் கண்டிப்பா இந்த क्वेश्चन வரும். and obtain Coulomb's law from Gauss law from Coulomb's law and capacitor series capacitor parallel பாத்துக்கோங்க. resistance series parallel ஒன்னு இருக்கு அது பாத்துக்கோங்க. galvanometer * voltmeter இதுல ammeter ஒன்னு இருக்கு அதையும் பாத்துக்கோங்க. சோ மீட்டர் வித் சம் கேட்டிருக்காங்க ஈஸியா தான் இருக்கு. சோ 5 மார்க் வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டு டைபோல். சோ அடுத்து bridge balance அதாவது Wheatstone bridge axle line. சோ ரொம்ப முக்கியமா இருக்குது. derive to expressing the force acting on a current carrying conductor placed in uniform magnetic field. தேர்ட் லெசன்ல force on a current carrying conductor னு ஒரு क्वेश्चन இருக்கு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் தேர்ட் லெசன்ல அது நல்லா படிச்சுக்கோங்க. மொத்தத்துல என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அப்படினு 5 மார்க்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெசன்ல ஆக்சியல் லைன், ஈக்குவட்டோரியல் லைன் and also dipole potential dipole பாத்துக்கோங்க and van de Graaff பாத்துக்கோங்க. அட்லீஸ்ட் இதையாவது பார்த்துட்டு போங்க. காஸ் லால ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் பார்த்துட்டு போங்க. அதுக்கு அப்புறம் செகண்ட் லெசன்ல மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஃபர்ஸ்ட் क्वेश्चन. அதுக்கு அப்புறம் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அகமின் தடையை கண்டறிதல், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் செல் யூசிங் வோல்ட்மீட்டர், பொட்டன்ஷியோமீட்டர் மின்னழுத்தமானி அது பாத்துக்கோங்க. அடுத்து வீஸ்டோன் பிரிட்ஜ் பாத்துக்கோங்க. மீட்டர் பிரிட்ஜ் முடிஞ்சா பாத்துக்கோங்க. தேர்ட் லெசன்ல பயோட் சாவர்ட் லா அப்ளிகேஷன் வச்சு லாங் கண்டக்டர் அது கேட்பாங்க and சர்க்குலர் காயில் பயோட் சாவர்ட் லா அப்ளிகேஷன் and சைக்ளோட்ரான் பாத்துக்கோங்க and ஃபோர்ஸ் ஆன் ஏ கரண்ட் கேரிங் கண்டக்டர். இதையாவது ஒழுக்கமா பார்த்துட்டு போங்க போதும். ஸோ அடுத்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் எல்லா டிஸ்ட்ரிக்டும் வரப்போகுது. ஸோ இதை யூஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் சொல்லிட்டு 4 லெசனுக்கு போட்டிருக்கேன். டிஸ்ட்ரிக்ட் வைஸ் மாறுது. நீங்கள் எவ்வளோ லெசனோ அதை எடுத்து படிச்சுக்கோங்க. தட்ஸ் இட். ஸோ இந்த क्वेश्चन பேப்பர் அனலைஸ் பண்ணுங்கள். சம்ஸை பொறுத்த வரைக்கும் நியூமெரிக்கல் ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் உங்களால் முடியலன்னா ஃபஸ்ட் யூனிட்லையும் செகண்ட் யூனிட்லையும் எக்ஸாம்பிள் சம் பாருங்கள். மெயினாக செகண்ட் யூனிட் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் போதும். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.